தந்தை மைந்த தூய் ஆவியாரின் திருப்பெயராலே ஆமேன். இத்திரு திடப்படுத்தல் வழிபாட்டிற்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் இறைமைந்தராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்ப திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். இந்த வழிபாட்டில் எவ்விதமான அறிவிப்புகளும் இடையிடையே செய்யப்படுகின்ற எந்த சங்கதிகளும் இருக்காது. வழிபாடு தொடக்கம் முதல் முடிவரையிலும் அச்சிட்டத்தாளில் இருப்பதை போன்றே நடைபெறும். அச்சிட்டத்தாளை நீங்கள் உங்கள் கவனத்தில் கனிவாய் கொள்ளும்படி அன்பாய் வேண்டுகிறேன். இறைவேண்டல் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி படைக்கிறோம். இந்த நாளை ஒரு திருநாளாய் ஆல்காட் திரு அவையின் இறை மக்களாகிய எங்களுக்கும் உம்முடைய திருவிருந்தின் ஐக்கியத்திலே பங்கு பெறப் போகின்ற இந்த முதல் திடப்படுத்தல் வழிபாட்டின் வழியாக இணையப் போகிற உம்முடைய இறைமக்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எங்கள் வேலூர் பேராயத்தின் திருத்தந்தை இந்த நாளிலே தன் திருக்கரத்தாலும் திருநாவாலும் ஆசீர் அளித்து இந்த திருமந்தையில் இணைத்துக் கொள்வதற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டு வந்திருக்கின்ற உடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகளை ஈன்றெடுத்து திருமுழுக்கின் வழியாக கொடுக்கப்பட்ட திருவாக்கை இந்த நாளில் நிறைவேற்றும் அளவும் இவர்களுக்கு நீர் அருள் தந்தீர். அதற்காக நன்றி படைக்கிறோம். இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் அருள் தாரும். இறை இயேசுனுடையாய் மன்றாடுகிறோம் உயிருள்ள நல்ல கடவுளே, ஆமே. நாம் யாவரும் எழுந்து பாமாலை 172 சபையின் அஸ்திவாரம் நல்மீட்பர் கிறிஸ்துவே என்ற பாடலை பாடுகின்ற பொழுது முதலாவது திடப்படுத்தல் பெறப்போகின்ற பிள்ளைகள் உள்ளே செல்வார்கள். அதனைத் தொடர்ந்து திருச்சபையுடைய அலுவலர்கள் செல்வார்கள். அதனைத் தொடர்ந்து ஆயர் பெருமக்கள், நிறைவாக பேராய தந்தை அவர்கள் திருச்சபைக்குள்ளாக பவனியாய் வருவார்கள். Bye.
நின்றவாறே நாம் ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா இரகசியங்களையும் அறிந்திருக்கிற அனைத்து ஆற்றலும் பொருந்திய கடவுளே, நாங்கள் கடவுளிடத்தில் முழுமையாய் அன்பு கூறவும், உமது தூய திருப்பெயரை உத்தமமாய் மைமைப்படுத்தவும், உமது தூய ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நியாய பிரமாணத்தையும் இறை வாக்குகளையும் நமது ஆண்டவர் தொகுத்தருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் இறை வாக்குகளும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்களிரு. பாவ அறிக்கை. சபையார் முழங்காலில் இருக்கும்படியாக அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே, பருவத்து விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன் என்பேன். சற்று நேரம் அமைதியாகிறது. நாம் நம்முடைய பாவங்களையும் பிழைகளையும் நம் மனக்கண் முன் நிறுத்தி எண்ணி பார்ப்போம். பின் வருகின்ற பாவ அறிக்கையை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, சிந்தனை, சொல், செயல் யாவற்றிலும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம். முடியத்தோடும் விட நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்களிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறவில்லை. எங்களுக்கு இறங்க உம்மிடம் அன்றாடுகிறோம். எங்கள் பாவலிருந்து எங்களை கழுவிய சுத்தம் செய்யும். எங்கள் தவறுகளை தவிர்க்க எங்களுக்கு உதவி அருளும். இவை யாவும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பணிவுடன் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கடவுள் அவரிடத்திலே வருகிறவரை ஒருபோதும் தள்ளுவதில்லை. அந்த கடவுள் இந்த நேரத்திலே இங்கிருக்கிற நம் அனைவருக்கும் மன்னிப்பை கொடுத்து, நீங்களும் நானும் மன்னிப்பின் சமூகமாக வாழ ஆண்டவர் விரும்புகிறார். மன்னிப்பை பெறுவது மாத்திரமல்ல, மன்னிப்பை வழங்குவதும் மிக முக்கியம். ஆகவே ஆண்டவர் கொடுக்கின்ற மன்னிப்பை பெற்று நீங்களும் நானும் இந்த மன்னிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுவோம். அனைத்து ஆற்றலும் பொருந்தின இரக்கமுள்ள ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பையும், நமது எல்லா பாவங்களின்றி விடுதலையையும், வாழ்க்கையை சீர்பிடித்த தருணத்தையும், தூய ஆவியானவரின் அருளையும் தேற்றரவையும் நமக்கு தந்தருளுவாராக. ஆமேன். கடவுளுக்குள் சங்கை பொருந்திய பேராய தகப்பரே, திடப்படுத்தல் பெறுவதற்காக கருத்தாய் போதிக்கப்பட்டு கவனமாய் கற்று தங்கள் விசுவாசத்தில் வேரூன்றியவர்கள் இவர்களே. இவர்களின் பெயர்களை இப்பொழுது பேராய செயலர் அவர்கள் படிப்பார்கள். ஐயா அவர்கள் பெயர்களை படிக்கின்ற பொழுது திடப்படுத்தல் பெற வந்திருப்போர் எழுந்து நிற்கும்படி அன்பாய் வேண்டுகின்றேன். இப்பொழுது உங்கள் இருக்கையிலே நீங்கள் அமரலாம். திடப்படுத்தல் பெறுவோரின் பெயர்களை நான் வாசிக்கின்றேன். அப்பொழுது நீங்கள் எழுந்து நிற்கும்படி தயவாய் கேட்டுக்கொள்கின்றேன். அகாத்தே பிளஸ்ஸி, ஆண்ட்ரியா மிஷல், ஏஞ்சலின் அமலு, ஏஞ்சலின் மோனிஷா, அனுஷியா சுடர் செலின், பிளஸ்ஸி கிஃப்டா ஆக்னேஸ்,
Carolina Elsa Davis, Daffy Augustilla, Darshini, Evangeline Susanna, Getsyal Yana Kumari, Janani, Janet, Jasmine C, Jennifer Christina, Jennifer Margaret, Jennifer, Kezia Glady Angeline, Mercy Susanna, Nimshi, Punita Mary, Raja Kumari, Ranjani, Sandhya, Sanjana, Sharon Josephine, Sharmila, Sharon, Sharin, Sri Priya Epsiba, Stella, Sujata, Varsha, Alvin Emmanuel, Calvin Nova, Emmanuel Davis, Isaac Kandasamy, Jaron Emmanuel Robert, Jerome Newton, Justin Ilavarasu, Jones Paul, Joseph Augustine, Kevin Akash, Noel Sam, Paul Ramu, Pu Varasan, Rithayush, Rogan, Roshan Nichols Samuel, Roshan, Sagaran, Selva Kumar, Alvin Elavarasu. ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் திருமுழுக்கில் நீங்கள் கிறிஸ்துவின் ஐக்கியத்திற்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டீர்கள். கடவுளுடைய குடும்பத்தாரும் வீட்டாருமாக முத்திரையிடப்பட்டீர்கள். அப்பொழுது செய்யப்பட்ட பயபக்தியான உடன்படிக்கையை உறுதி செய்யவும், ஆண்டவராக இயேசுவில் நீங்கள் விசுவாசம் வைக்கிறதை அறிக்கையிடவும், அவருக்காக உங்களை அர்ப்பணிக்கவும், அவர் உங்களுக்கு அருள காத்திருக்கும் ஈவுகளை பெறவும் இப்பொழுது நீங்கள் சுயமாய் வந்திருக்கிறீர்கள். அப்போஸ்தலனுடைய வழக்கப்படியே பேராயர் உங்கள் மேல் தமது திருக்கரங்களை வைத்து தூய ஆவியார் உங்களை எல்லா நற்செயலிலும் பலப்படுத்தப்படவும் ஜெபிக்கவும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் திருக்கூட்டத்தாராகிய அவருடைய மக்களின் நிறைவான ஐக்கியத்திற்குள் இத்திருச்சபையார் உங்களை வரவேற்கவும், நாம் எல்லாரும் சேர்ந்து நம் வாழ்நாள் எல்லாம் அவரை வழிபட்டு சேவிக்கவும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். திருமறை பாடம் படிக்க கேட்போம். திருமறை பாடத்தை கவனமாய் கேட்போம். இன்று திடப்படுத்தல் சிறப்பு வழிபாட்டிற்காக படிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதல் உடன்படிக்கை நூலில் எசேக்கியேல் இறைவாக்கு நூல் பிரிவு 36 திருமொழிகள் 26 தொடங்கி 28 முடிய படிக்க கேட்போம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருந்து. படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதல் திருமறை பாடம் படித்து முடிந்தாயிற்று. கடவுளே உமக்கு மாட்சி உரித்தாக்குக. Scripture portion chosen for this confirmation service is from Saint Paul's letter to Romans, chapter 8, verses 12 to 17. Therefore, brethren, we are debtors, not to the flesh, to live according to the flesh. For if you live according to the flesh, you will die. But if you by the Spirit you put to death the deeds of the body, you will live.
For as many as are led by the Spirit of God, these are sons of God. For you did not receive the spirit of bondage again to fear, but you received the spirit of adoption by whom we cry out, Abba, Father. The Spirit himself bear witness with our spirit that we are not children of God. And if children, then heirs, heirs of God, and joint heirs with Christ. If indeed we suffer with him, that we may also be glorified together. Here ends the Bible reading. Glory be to God. The third Bible reading for today is taken from John chapter 14 verses 15 to 17. If you love me, keep my commandments, and I will pray the Father, and he will give you another helper, that he may abide with you forever. The Spirit of truth, whom the world cannot receive, because it neither sees him nor knows him. But you know him, for he dwells with you and will be in you. Here ends the Bible reading. இறை மக்களே, இந்த சிறப்பு வழிபாட்டிலே எடுக்கப்படுகின்ற 2 காணிக்கைகளும் திருப்பணி கொடைகளும் குருத்துவமானவர்களின் கல்வி உதவிக்காக பேராயத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. எனவே நீங்கள் இந்த திருப்பணி கொடையை உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாராளமாய் படைக்கும்படி, ஜெபத்தோடு படைக்கும்படி அன்பாய் வேண்டுகிறேன். இப்பொழுது கீர்த்தனை பாடல் 171 நம்பினேன் உனது அடிமை நானையா என்ற பாடலையும், ஆவியை மழை போலே ஊற்றும் என்ற 2 பாடலை பாடுகின்ற பொழுது திருப்பணி முதலாம் திருப்பணி கொடை சேகரிக்கப்படும். Amen.
சபையார் அமரவும். படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நம்முடைய மத்தியில் இருக்கிற பயிற்சியாயர் திரு பெனியல் ஜோன் எரிக் அவர்கள் ஜெபம் செய்வார். தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல தந்தையே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக நாங்கள் இன்று இந்த வழிபாடிலே கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் நாங்கள் தாழ்த்தி ஒப்போடுக்கிறோம் ராஜா. குறிப்பாக நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய வருவாயிலிருந்து ஒரு பகுதியாக நாங்கள் படைக்கப்பட்ட இந்த காணிக்கையை நாங்கள் முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி ஒப்படுக்கிறோம் ராஜா. இது நீர் பொறுப்பெடுத்துக்கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இது எங்களிலே குறைகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் தயவாக மன்னித்து இந்த காணிக்கை ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். இப்பொழுது பாடகர் குழுவினர் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். என்னை தீட இயேசுவே உந்தன் ஆவியினா என்னை தீட படுத்திடுவே. அர்ப்பணிக்கின்றேன் தேவா என்னை தீட படுத்திடுவே. இன்றைக்கு நான் செய்யும் தீர்மானம்
ஆழம் நிறைந்த அர்த்தம் நிறைந்த பொருளுள்ள என் பாடலை பாடிய பாடுகர் குழுவை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். திடப்படத்தில் பெறுகின்ற அன்பு குழந்தைகளை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வந்திருக்கின்ற இறைமக்கள் ஒவ்வொருவரையும் உங்களை வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கின்றேன். உறவுகளாக, உரிமைகளாக, அன்பர்களாக, நண்பர்களாக, சொந்தங்களாக, பந்தங்களாக இந்த வழிபாட்டில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆல்காட் திரு குடும்பத்தின் சார்பாய் வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் அறிந்த மட்டில் அன்பு பேராய தந்தை அவர்கள் கடந்த ஆண்டு ஆல்காட் திரு அவையினுடைய திடப்படுத்தல் வழிபாட்டிலே என் கரம் பற்றி அழைத்து வந்து என்னை எந்த இடத்தில் அமரச் செய்தாரோ அதே இடத்தில்தான் நான் நன்றியோடு அமர்ந்திருக்கிறேன். அந்த நாளும் அந்த நாளின் நிகழ்வும் எனக்கும் பேராயருக்கு மட்டும்தான் தெரியும் அது எப்படி நடந்தது என்று. எனவே கடவுளின் கரத்தை பிடித்தவர்களை எப்படி கடவுள் விடமாட்டாரோ அப்படி பேராயர் ஒரு ஆயரின் கரத்தை பிடித்து விட்டால் அவர்களை ஒருபொழுதும் கரங்களை விட மாட்டார். அதற்கு கடந்த ஈராண்டுகளாக நான் சாட்சி. ஆள்காட்டில் நான் ஓராண்டாக சாட்சி. பேராய தந்தையை வணங்கி வாழ்த்தி நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். அன்பு தாய், பேராயத்தின் தலைமகளாய் ஆல்காட் திரு அவைக்கு வருகை தந்திருக்கின்ற அன்பு பேராய தாய் அம்மா அவர்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அதே போன்று இந்த நாளிலே சென்னை பேராயத்தின் மூத்த ஆயராய் மிக சிறப்பு பெற்ற அருளுரை ஆற்றுவதிலும் இறை தெளிவிலும் சிந்தனையிலும் சிறப்பு பெற்றவராய் இருக்கின்ற அன்பு ஆயர் பெருமான் சார்ல்ஸ் சவுந்தரராஜன் ஐயா அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வணங்கி பேராயரின் சார்பாக நாங்கள் வரவேற்கின்றோம். அதே வண்ணம் ஆயர் அம்மா அவர்களையும் ஆயருடைய பிள்ளைகளையும் நாங்கள் அன்போடு கூட இந்த நல்ல நாளிலே வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். என்னுடைய அன்பு நண்பர் ரெவரண்ட் வேதமுத்து ஐயா அவர்கள் சென்னை பேராயும், வேதமுத்து ஐயா அவர்கள் மதுரை ராமநாதபுரம் பேராயும், அவர்கள் இப்பொழுது ஐஸ்வால் என்று சொல்லுகின்ற ஷில்லாங்கிலே PhD குருமானவராக படித்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்களை நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். கிழக்கு வட்டாரத்தின் தலைவரும் என் அன்பு நண்பரும் என்னுடைய மைத்துனருமான ரூஃபஸ் ஆயர் பெருமான் அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். அன்பு தம்பி பேராயத்தின் பணி ஆயர் கிறிஸ்டோபர் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் இடியென மிடையென எத்தனை சூறாவளி சூழல் அடித்தாலும் ஐயா வருகிறோம், வந்து கொண்டிருக்கிறோம், தருகிறோம் என்று சொல்லி நல்வார்த்தைகளை சொல்லி சிரித்த முகத்தோடு கடந்த ஆண்டு அடித்த சூறாவளி காற்றில் இதே ஆல்காட் திருச்சியுடைய ஆல்டரிலே அவரும் நானும் தான் மூளைக்கு ஒரு பக்கம் சோர்ந்தடிக்கப்பட்டோம். எனவே அன்பு தம்பி அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். பயிற்சி ஆயர்களாய் மட்டுமல்ல, நல்ல முயற்சி செய்யும் ஆயர்களாய் 2 பேர் நம் திரு அவையை சேர்ந்த அன்பு தம்பி இயேசுராஜன் அவர்களையும் அதே போன்று அன்பு தம்பி பெனியல் அவர்களையும் ஆல்காட் குடும்பத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். அன்பு பேராய தந்தை அவர்களே, நீங்கள் தந்த இந்த வாய்ப்பு, இந்த ஓராண்டு ஆல்காட் திரு அவை உங்களோடும் பேராயத்தோடும் நல்ல பல பணிகளை செய்வதற்கு வாசலை திறந்து வைத்த திருமகன் நீங்கள். உங்கள் திருக்கரமும் திருநாவும் திருவாயும் திருவார்த்தையும் எங்கள் எல்லாருக்கும் திருப்பு முனையாகத்தான் அமைந்தது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்த்து உங்கள் பாத கமலங்களை தொட்டு நாங்கள் நன்றி படைக்கிறோம். இப்பொழுது பேராயர் ஐயா அவர்களின் பரிசோதனையும் இறை பேருரையும் வழங்கும்படி உங்கள் அனைவரின் சார்பாய் பணிவாய் பட்சமாய் அழைக்கின்றேன். கண்களை மூடுவோம். அர்ப்பணித்தோம் தேவா, எங்களை திடப்படுத்தி ஆட்கொள்ளும். அன்பு நிறைந்த கடவுளே, எங்கள் வாழ்வாய் இருக்கிறவரே,
எங்கள் மூச்சாய் இருக்கிறவரே, இந்த அருமையான மாலை நேரத்திலே உம்மோடு இணைகின்ற பாக்கியத்தை, இணைந்து இறை மக்களோடு திடப்படுத்தல் பெறுகின்ற அன்பு பிள்ளைகளோடு திருமறைக்கு நேராக திரும்ப எங்களுக்கு உதவி செய்யும். இங்கிருக்கிற எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமேன். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய உங்களுடைய ஆயர் தம்பி அருட்பணி டிஎஸ்சி மேனன் ஐயர் அவர்களுக்கும், ஐயரம்மா ஸ்டெல்லா அவர்களுக்கும், பாப்பா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குருசேகரத்தினுடைய செயலாளர் கிறிஸ்டபர் ஐயா அவர்களுக்கும், தம்பி ராஜன் பொருளாளர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் ஆயரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற குருசேகர குழு அங்கத்தினர்கள் அனைவரையும் நான் பாராட்டுகின்றேன். தூரத்திலே இருந்து உங்களை பார்த்து ரசித்திருக்கிறேன். உங்களுடைய பணி சிறப்பாக இருக்க இறைவேண்டல் செய்கிறேன். நீங்களும் கடவுளுக்கு பயந்து திருச்சபை பணியை சிறப்புடன் செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திரளாய் வந்திருக்கின்ற அன்பான பெற்றோர்கள், நீங்கள் இல்லை என்று சொன்னால் இந்த பிள்ளைகளையும் எங்களையும் திடப்படுத்தல் பெறுவதற்கு, உற்சாகப்படுத்துவதற்கு யாரும் இல்லை. ஆகவே இந்த அருமையான பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் நீங்கள் சிறப்பு மிக்கவர்கள். ஆகவே பெற்றோர்களை நான் சிறப்பாக பாராட்டுகின்றேன். இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய நண்பரும் சென்னை பேராயத்தினுடைய மூத்த குருவானவர் அருள் திரு சார்ல்ஸ் சவுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். ஐயரம்மா மற்றும் பாப்பா வந்திருக்கிறார்கள், அவருடைய கணவனார், தம்பி அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி ரூஃபஸ் நம்முடன் பணியாற்றுகிறவர். காலையிலே அவரை நான் சந்தித்தது எனக்கு மகிழ்ச்சி. சியோன் திருமலையில் இங்கேயும் அவரை பார்ப்பது சந்தோஷமாக இருக்கிறது. தம்பி வேதமுத்து வளர்ந்து வருகின்ற இறையியலாளர், சிறப்புமிக்க பண்புமிக்க குருவானவர், சென்னையிலிருந்து மதுரையிலிருந்து வருகிறவர். ஆகவே அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி கிறிஸ்டபர் அவர்களும், தம்பி இயேசுராஜன், தம்பி பெனியல் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலய பணியாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன். இவர்களை நான் மறுபடியும் பார்ப்பது எனக்கு மகிழ்ச்சி. யாரெல்லாம் போன வாரம் கொஞ்சம் கட் அடிச்சிட்டவங்க, வராதவர்கள் கை தூக்குங்க. லாஸ்ட் வீக் கன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ரெட்ரீட்டுக்கு வராதவங்க எல்லாருமே வந்தீங்களா? ஆஹா, யாரெல்லாம் வரல? எல்லாரும் வந்துட்டாங்களா? பரவாயில்ல, எக்ஸலண்ட், ஐ அப்ரிஷியேட். பரவாயில்ல, உன்னை பார்க்கல, புதுசு, நீங்கள் வரல, ஓகே. இப்போ நிறைய பேர் கை தூக்குறீங்க, உங்களுக்கும் பாராட்டுக்கள். வராததுக்காக ஒரு சிலரை மறுபடியுமாக பார்க்கிறேன், பலரை இப்பொழுது பார்க்கிறேன். ஆகவே உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். என்ன மகிழ்ச்சி!
வழிபாடு அர்த்தமுள்ளதாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல பாடகர் குழுவினர் இருக்க வேண்டும், நல்ல இசையை வாசிக்கிறவர் இருக்க வேண்டும். அதற்கு பொருத்தமானவர் தம்பி அகஸ்டின் மாத்திரமே. அழகாக பாடி எல்லாரையும் இந்த வழிபாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். யாரெல்லாம் அதை ஒரு சரணத்தை பாட சொல்லாமா? ஒரே ஒரு சரணம். ஆனால் ஒரு சின்ன அட்வைஸ் டு பாஸ்டர் ஐயருக்கு, செக்ரட்டரி ட்ரெஷருக்கு, இந்த பாடலை இவர்கள் கையிலே கொடுத்திருக்கின்ற வழிபாட்டு நூலிலே அச்சிட்டிருந்தீர்கள் என்று சொன்னால் நலமாய் இருந்திருக்கும். 2, இந்த வழிபாட்டு புத்தகத்தில் எங்களுடைய பிள்ளைகள் பெயரை அச்சிட்டிருந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் அதை அவர்கள் பாதுகாத்து வைத்திருப்பார்கள். அடுத்த ஆண்டு அதை செய்யுங்கள். ஒரே ஒரு சரணம். அந்த பாட்டு இருக்குதா இதில்? எங்க? இந்த புத்தகத்தில் இல்லையா? சரி, ஒரே ஒரு அடி நீங்க கவனிக்கணும். இன்றைக்கு நான் செய்யும் தீர்மானம் என்றைக்கும் காத்திடும் ஆவியால் நிரப்பிடுமே. இன்றைக்கு நான் செய்யும் தீர்மானம் என்றைக்கும் காத்திடும் ஆவியால் நிரப்பிடுமே. நொறுக்கும் பொறுக்கும் உருவாக்கி உபயோகியும். நொறுக்கும் பொறுக்கும் உருவாக்கி உபயோகியும். அர்ப்பணிக்கின்றேன் தேவா, என்னை தீடப்படுத்திடுமே. இயேசுவே, உந்தன் கைகளினால் என்னை தீடப்படுத்திடுமே. இயேசுவே, உந்தன் ஆவியினால் என்னை தீடப்படுத்திடுமே. தேங்க்யூ. அன்பிற்குரிய பிள்ளைகளே, நான் கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்விக்கு இந்த பாட்டை நீங்கள் கேட்டிருந்தா பதில் கிடைக்கிறது. What is your understanding about confirmation? Can you define? உடனே வா. Confirmation, our personal relationship with God is strengthened. The promises made during baptism are fulfilled and confirmed. Self-acceptance of God's promises. We have to accept and take responsibility as full members to the church. Confirmation in faith, maturing in spiritual life, and accepting responsibility that come from church. வாவ், கை தட்டுங்க. இப்போ ஒரு மோடி ஒரு ட்ரெயின் விட்டார். அது என்ன ட்ரெயின்? வந்தே பாரத். அவர் வீட்டில் நம்ம வீட்டுக்குறோம், அவரது இல்லை. அதுபோல மிக துல்லியமாய் தன்னுடைய புரிதலை, அவங்க அப்பா அம்மா யாரு? அம்மா. அப்பா எங்க? அப்பா வரல. கை தட்டுங்க அம்மாக்கு. எக்ஸலன்ட். வேற யாராவது? ஹலோ, யார்ப்பா பேசுறது? ப்ளீஸ். பிள்ளைங்க கஷ்டப்பட்டு பதில் சொல்லுது, பின்னால் பேசாதீங்க. தம்பி. திருமுழுக்கின் போது என்னுடைய பெற்றோர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது. திருசபையில் முழு ஐக்கியத்தோடும் முழு அங்கத்தினராக பங்கு பெறுதல். தேவனிடத்தில் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துதல். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தானே ஏற்றுக்கொண்டு தன்னை தத்தம் செய்தல். வாவ், கைத்தட்டுங்க. உங்கள் அப்பா அம்மா யாரு? அவங்களுக்கும் கைத்தட்டுங்க, அம்மாக்கு அப்பாவுக்கு. எக்ஸலன்ட், ரியலி குட்.
கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துதல், திருமுழுக்கு என்னும் ஞானஸ்நானத்தை நிறைவு செய்தல், பற்றுறுதியை காப்பாற்றுதல், strengthening our faith. That is what she was telling. Excellent. வேற யாராவது? குட். கொடுப்பாத. It is a renewal of the baptismal covenant and a personal confession to God while assuring one's faith publicly and also taking greater responsibilities in the fellowship and a lifelong commitment to God. And confirmation is basically based on the grounds of rekindling of faith, and this is done by the proclamation of gospel in the minds of young people. Wow, rekindling the faith. What a statement. Excellent. Where is your parents? Oh, excellent. கை தட்டுங்க தம்பிக்கு. பற்றுறுதியை வளர்த்தெடுத்தல், இறைவனோடு இணைந்து பயணிக்கின்ற உறுதிப்பாட்டை நிலைநிறுத்துதல், கடவுளோடு கொண்டிருக்கின்ற உறவை பலப்படுத்துதல். எக்ஸலன்ட். வேற யாராவது? தம்பி. Our relationship with God is strengthened. Promises made during baptisms are fulfilled. Self-acceptance of God's promises, confirmation in faith, and maturating in spiritual life, and fully acceptance in church activities. Very good. கை தட்டுங்க. யார் இருக்காங்க பேரண்ட்ஸ்? உங்க பிரதர் செகண்ட் கோட்டா கொடுங்க, அவங்களை கை தட்டல். குட். Fulfilling the promise that has been made during the baptism. திருமுழுக்கின் போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவு செய்தல். யாருன்னா சொல்ல முடியுமா? பேரண்ட்ஸ், தம்பி, எப்படி நிறைவு செய்யறீங்க? உங்க பொண்ணு சொன்னா அதை கூட அம்மா கூட சொல்லலாம். யாராவது? உங்க அப்பா அம்மா யாரு இருக்காங்களா? வெளியே இருக்காங்களா? யாராவது பேரண்ட்ஸ் எப்படி இதை உறுதி செய்யறது? கனெக்ஷன்ஸ், கேன் யூ ஜஸ்ட் டெல் சம்திங் அபவுட் தட்? யாருன்னா இருக்கீங்களா? அப்பா அம்மா சொல்லுங்க. குழந்தையிலே குருவானவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த குழந்தை பிற்காலத்திலே திருச்சபையின் முழு உறுப்பினராக பிராக்கெட்ல திடப்படுத்தல் பெற உற்சாகப்படுத்துவீர்களா? தம்பி கேட்டீங்களா? கேட்டாங்களா? கேட்கலன்னா உங்க தப்பு இல்லை, ஐயர் தப்பு, பிஷப் தப்பு. கேட்டாங்களா? ரைட். இன்றைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? உற்சாகப்படுத்துவோம். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் அதை உறுதிப்படுத்துகிறார்கள். There is a connection between baptism and confirmation. They are confirming, they are fulfilling the promise that has been made by the parents. உட்காருங்க. Can you tell something about Bible? யாராவது ஒருவர். நீ சொல்லக்கூடாது, உன் கோட்டா முடிஞ்சிடுச்சு. அவர்கிட்ட கொடுங்க. ஐயா சொல்லுங்க. தேவனுடைய அன்பின் ஆழத்தையும் இயேசுவின் மீட்பினையையும் தூய ஆவியானவரின் வழிநடத்துதலையும் அறிவிக்கும் தெய்வ புத்தகம். அப்பா, கைத்தட்டியா? இவங்க எல்லாருக்குமே நம்ம ஆர்டினேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. தே ஆர் வெல் வேர்ஸ்ட். நல்லா படிச்சிருக்காங்க பிள்ளைங்க. எக்ஸலன்ட் தம்பி, வெரி குட், வெரி குட். ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி அவன் சொல்றான் பாருங்க. வேற யாராவது? எஸ், சுசானா. am I right? சொல்லு. The depth of Jesus Christ and guide. கீழே மைக்கு யூஸ் பண்ணுமா? இந்த செக்ஷன் கிட்டே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளை பிடிக்கலன்னா ஆஃப் பண்ணிடுவானுங்க. சரி சொல்லு. It's the depth and redemption of Jesus Christ, and it's depth and redemption of Jesus Christ. It's the product of 40 authors in 1600 years with 66 chapters.
and it contains the words God and history of God's children, pure truth, and instructions to eternal life. Very good. கை தட்டுங்க. How many books are there? Can you just classify that? How do you classify that? Old Testament and New Testament. In Old Testament there are 39 chapters. In New Testament there are 27 chapters. Not chapters. 27 books. Can you tell me the minor prophets' names? The minor prophets are Isaiah, யாரும் மேல பேசுறாங்களா இங்கயா? நீ அப்பா பேசாத. கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes. The minor prophets are Isaiah, Jeremiah, Lamentations, Ezekiel, and Daniel. Minor prophets. Isaiah. Oh, minor. Okay. Oh my goodness. Come on. Hosea, Joel, Amos, Obadiah. கை தட்டுங்க. கொடுங்க. Very good. Jonah, Micah, Nahum, Habakkuk, Zephaniah, Haggai, Zechariah, and Malachi. Very good. Very good. Excellent. Excellent. நீங்கள் இந்த ஆண்டு மிக தெளிவாக படித்ததின் வழியாக சிறப்பாக கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய குருவானவர் ஆயர் அருட்பணி மேனன் ஐயா அவர்களுக்கும் செயலர் பொருளர் உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை சபை மக்கள் கரங்களை தட்டி தெரிவிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சின்ன சின்ன குறிப்புகளை நான் 3 குறிப்புகளை சொல்ல விரும்புகின்றேன். திடப்படுத்தல் நீங்க சொன்ன பதில நான் மறுபடியும் சொல்ல விரும்புகின்றேன். கடவுளோடு இருக்கின்ற உறவை இன்னும் ஆழப்படுத்துகின்ற ஆன்மீக பயிற்சி. It is a spiritual exercise to strengthen the relationship